ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சேர்ந்து தந்தலை மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து இந்த வீடியோ மூலிமா நம்ம பயணம் செய்யலாம். ஃபஸ்ட்டு தந்தலை மலை, அதாவது ஸ்கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 மறை அத்தியாயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம். அதில் அத்தியாயம் 1 வந்து பார்க்கலாம். அதாவது தந்தலை மலையோட உருவாக்க ரகசியம் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கு முதல்ல இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் தியான மலையாக தான் இது இருந்தது. பின்னாடி பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய தன் சக்தியால் இந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அகம தலமாக வந்து மாற்றினார். இப்படி தான் தந்தலை மலை வந்து பார்த்திங்கன்னா சித்தர் தியான மலையிலிருந்து ஒரு அகம தலமாக மாறினது. அத்தியாயம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூரபத்மனுடைய யுத்தத்திற்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா, சூரன் மீது யுத்தத்திற்கு முன் முருகப்பெருமான் மொத்தம் 3 மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா தியானம் செஞ்சுருக்காரு. அதில் ஒன்று பாலமலை, இன்னொன்று குன்றாமலை, மூன்றாவதாக நம்ம சேனலில் டெய்லி போடுற தந்தலை மலை, அதாவது தவசத்தலம்னு சொல்லுவாங்க. இந்த 3 மலைக்குமே சூரபத்மனுடைய யுத்தத்திற்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து வந்திருக்காரு. அடுத்தது அத்தியாயம் 3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனினுடைய சக்தி வந்து நிறைந்திருக்கக்கூடிய மலை வந்து தந்தலை மலை. ஸோ தந்தலை மலையோடைய மூல சக்தி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அம்மன் தான். ஸோ அந்த மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகா சக்தி எந்திரம் வந்து அடக்கம் செய்யப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா புராணங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முருகனினுடைய மன எழுச்சி தியானம். அது என்ன மன எழுச்சி தியானம் அப்படின்னா, சூரபத்மனுடைய மாயை சக்தியை உடைக்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து இந்த தந்தலை மலையில் ஒரு ஆழமான தியானம் வந்து செஞ்சார் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ம விளக்கம் அப்படிங்கிற அந்த பெயரில் வந்து அழைக்கிறாங்க. சித்தர்கள் வந்து செய்த பெரும் யாகமும் இருக்குது. அதாவது மொத்தம் 18 சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலையில் ஒரு மிக ரகசியமான யாகம் வந்து செஞ்சாங்க. அந்த யாகத்தினுடைய சக்தி பலனை தான் இன்னும் அந்த மலையினுடைய சக்தியை வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் வந்து நம்புகிறாங்க. மலைக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிண்ட சக்தி, அது என்னங்க பிண்ட சக்தி அப்படின்னா, இந்த மலையோட உள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 5வது தத்துவ பிண்டம் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து இருக்குது. அதை வந்து உணரும்போது தான் மனிதருடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அமைதியாகிவிடும். அதனால் அதுக்கு 5ஆம் தத்துவ பிண்டம் அப்படின்னு அந்த சக்திக்கு பெயர். தேவர்களுக்கும் தெரியாத ஒரு குகையும் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலையில் இருக்குது. அதாவது தந்தலை மலைக்கு உள்ள ஒரு குகை இருக்கிறதாகவும், அங்கே வந்து முருகர் வந்து 7 நாழிகை வந்து அவர் தியானம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற தகவலும் இருக்குது. பெண்கள்